நாம் எல்லாரும் ஜெபத்தில் தரித்திருப்போம். கண்களை விடுவோம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி தரப்பா. அப்பா, பிதாவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துக்காக ஸ்தோத்திரப்பா, பரிசுத்த இதற்காக ஸ்தோத்திரப்பா. இங்கே நாமத்தில் 2-3 பேர் கூடியிருக்கிறாலோ அவள் நடுவே இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களை கூடியிருந்துறப்பா. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொன்னீங்களே அப்பா. இந்த மாலை வேளையில் தகப்பனே, எங்களோட பிரயோஜனமாக எங்களை போதி நடக்க வேண்டிய வழியில் நடத்துறதுக்காக தேவாதி தேவனுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரப்பா கர்த்தரை எப்போது என் முன்பாக வைத்துக்கிறேன். அவர் வலது பார்சல் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவது சொல்லப்பா. அப்பா, உங்களுடைய வலது பார்சல் நாங்கள் காணப்பட எங்களை தாழ்த்தி தருவோம்ப்பா. உங்களுடைய சமூகத்தில் ஆனந்தமும் வலது பார்சல் நெத்திய பேன் வேண்டப்பா. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலில் உள்ள உள்ளம் திரைகள் உணர்த்தும் சொல்லப்பா. அன்றே எனக்கு ஆலோசனை தருவதுக்காக நன்றியிடம் துதிக்கிறப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை தருது எனக்காக சோத்திரப்பா. பிரயோஜனமாக பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுக்காக சோத்திரப்பா. யார் எந்த நிலையிலே இந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலோ தகப்பனே, ஏற்ற வேளையிலே ஏற்ற வார்த்தை அனுப்பி நீ குணமாக்கும்படிக்கா செவிரும், நீ பலப்படுத்தும்படிக்கா செவிரும், உற்சாகப்படுத்தும்படிக்கா செவிரும், நீ ஆசீர்வதிக்கும்படிக்கா செவிருப்பா. அதுவே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உம்மை துதிக்க பாட மகிமைப்பட்டு ஆராய்ச்சியை தொழுது கொள்ள கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். வார்த்தையை மகிமைப்படுத்தும் பொறுப்படுத்தலும் எல்லா துதி கனம் மகிமைக்கு சுத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஜீசஸ். ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன், என் தேவன் அளித்த பலனை நினைப்பேன், நன்றி சொல்வேன். என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன், என் தேவன் அளித்த பலனை நினைப்பேன், நன்றி சொல்கிறேன். என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன், என் தேவன் அளித்த பலனை நினைப்பேன், நன்றி சொல்கிறேன். அருவில் இருந்த என்னையே தொழும் சேர்த்த அன்பே, திரும்பி வந்த என்னையே விரும்பி அணைத்த அன்பே, தொலைந்து போன என்னையே தொழுவம் சேர்த்த அன்பே, விரும்பி வந்த என்னையே விரும்பி அணைத்த அன்பே, வறண்டு போன என் வாழ்விலே வளமை சேர்த்த அன்பே, வறண்டு போன என் வாழ்விலே வளமை சேர்த்த அன்பே. என்னை தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு, என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு. என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன், என் தேவன் அளித்த பலனை நினைப்பேன், நன்றி சொல்கிறேன். என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன், என் தேவன் அளித்த பலனை நினைப்பேன், நன்றி சொல்கிறேன். கருவில் இருந்த என்னையே தெரிந்து கொண்ட அன்பே, உதிரம் சிந்தி எனக்குள் உயிரை வைத்த அன்பே, கருவில் இருந்த என்னையே தெரிந்து கொண்ட அன்பே, உதிரம் சிந்தி எனக்குள் உயிரை வைத்த அன்பே, வந்து வீட்டி என் நாவினில் திருவார்த்தை இந்த அன்பே, கரத்தை நீட்டி என் நாவினில் திருவார்த்தை இந்த அன்பே. என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு, என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு. என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன், என் தேவன் அளித்த பலனை நினைப்பேன், நன்றி சொல்கிறேன். என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன், என் தேவன் அளித்த பலனை நினைப்பேன், நன்றி சொல்கிறேன். குழியில் இருந்த என்னையே சிகரம் சேர்த்த அன்பே, சிறையில் இருந்த போதும் சிறக்க வைத்த அன்பே, குழியில் இருந்த என்னையே சிகரம் சேர்த்த
சேர்த்த அன்பே, சிறையில் இருந்த போதும் சிறக்க வைத்த அன்பே, உம்மை விட்டு நான் விலகியும் அணைத்துக் கொண்ட அன்பே, உம்மை விட்டு நான் விலகியும் என்னை அணைத்துக் கொண்ட அன்பே, என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு, என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு, என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன், என் தேவன் அளித்த பலனை நினைப்பேன், நன்றி சொல்கிறேன், என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன், என் தேவன் அளித்த பலனை நினைப்பேன், நன்றி சொல்கிறேன், என் தேவன் அளித்த பலனை நினைப்பேன், நன்றி சொல்கிறேன். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நம் வேத புஸ்தகத்திலே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், The book of Judges chapter 3, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தையும், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தையும், Judges chapter 3 verse 31 and நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம், Judges chapter 5 verse 6, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தையும், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். அவனுக்கு பிற்பாடு ஆனோத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தார்கோலால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனோத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளை நீ நல்லவராக, நீ வல்லவராக, எங்களோடு கூட வாசம் செய்கிறவராக, எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும், எந்த இடத்துல இருந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க இந்த நேரலையிலே இணைந்தாலும் என் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களை காக்க, அவர்களை காப்பாற்ற, அவரோடு கூட பேச, அவர்களை ஆசீர்வதிக்க, அவரோடு கூட இடைப்பட நீர் வல்லவராயிருக்குன்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத வல்லமை ஆண்டவரே, இந்த பிரசங்கங்கள் மூலமாக, உம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய வசன ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள் நீர் ஒரு முறை கூட நீர் உயிர்ப்பிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. சகல துதிக நமக்குமே ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும், 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து நாம் இந்த பிரசங்கத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவருக்கு மூலமாக அவன் கர்த்தருக்காக எதை செய்தான், எப்படி செய்தான் என்று சொல்லி இந்த மாலை வேளை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லிருக்கிறது, அவனுக்கு பிற்பாடு, அதாவது அதுக்கு முன்பதாக யெகூத் என்கிற ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவனுக்கு பிற்பாடாக ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழுப்பினான். அவன் பெலிஸ்தரின் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். அடுத்த வசனத்திலே வாசித்து பார்க்கும்போது, வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது, அங்கே ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேல் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. ஹைவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. வழி நடக்கிறவர்கள், பேசஞ்சர்ஸ், பிரயாணப்படுறவர்கள், டிராவலர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பக்க வழியாய் நடக்கிறதை இந்த வசனத்திலே பார்க்க முடிகிறது. பெரும் பாதைகள்
பெரும் பாதைகள் ஏன் மூடப்பட்டிருந்தது அல்லது பெரும் பாதைகள் ஏன் பாழாய் கிடந்தது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்கிறார்கள், கர்த்தரின் பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பு செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் அவர்கள் சத்துருக்களின் கைகளுக்கு கர்த்தர் அவர்களை ஒப்புவிக்கிறவராக, நியாயாதிபதிகள்ல கிட்டத்தட்ட 13 நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகளை நீங்கள் பார்க்க முடியும். 12 13 நியாயாதிபதிகளை நீங்கள் பார்க்க முடியும். அந்த 13 நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கையில 13 முறை மேலாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாவம் செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஒரு சத்ருவிடத்துல, பெலிஸ்தீனிடத்துல, மீதியான இடத்துல இப்படியாக கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் ஒப்பு கொடுத்த பிறகு மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது கர்த்தர் மறுபடியும் அவர்களுக்கு என்று சொல்லி இரட்சகனாக அவர்களை நியாயம் விசாரிக்கும்படியாக 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் போல அவர்களை நியாயம் விசாரிக்கும்படியாக கர்த்தர் இரட்சகர்களை கர்த்தர் எழுப்பி கொண்டு வந்திருந்தார். அந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த புஸ்தகத்தை, இந்த விசேஷமாக இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய ஜனங்கள் எப்படி தோல்வியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பயமுள்ள ஒரு வாழ்க்கை, பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதாவது ஆண்டவருக்கு பயப்படும் பயம் அல்ல, மனிதர்களுக்கு பயப்படும் பயம், அல்லது சத்துருக்களுக்கு பயப்படும் பயம், அல்லது பிரச்சனைகளுக்கு பயப்படும் பயம், சுற்றியுள்ளவர்களுக்கு பயப்படும் பயத்தில் எப்படியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்படியாக அவர்கள் மோசேயின் கட்டளைகளிலும் நம்முடைய ஆகிய ஊழியக்காரர்களாக கர்த்தர் சீனாய் மலையிலே கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் விட்டு விலகும் போது கர்த்தர் எப்படியாக அவர்களை தண்டித்தார். முந்தின புஸ்தகத்தில், யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே யோசுவா சொல்வாரு, நீங்க கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தரை சேவித்தால் அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் அது உங்களுக்கு நல்லா இருக்காது, ஆசீர்வாதமா இருக்காது. மோசே சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் கர்த்தரை சேவிப்பது ஆகாது என்று காணும் பொழுது நீங்கள் சத்துருக்கு முன்பாக வெட்டுண்டு முறிந்து போவீர்கள். கர்த்தர் உங்களை சத்துருக்கு வானத்தை அடைத்து போடுவார், பூமி தன் பலனை கொடுக்க, தேசத்திலே பஞ்சம். இப்படியாக அநேக எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லிவிட்டு கடந்து சென்ற யோசுவாவுக்கு பின்பாக சரியான ஒரு தலைவன் இல்லாதபடினாலே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், the book of Judges chapter 21 verse 25. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், the book of Judges chapter 21 verse 25. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வாசிங்களேன். அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அந்நாட்களிலே இஸ்ரவேல் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். There was a time of postmodernism. அங்கே அவர்கள் ஒரு மாடர்னான ஒரு வாழ்க்கை, இன்றைக்கு காணப்படுது 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்கிற நம்மை போல அல்லது நம்ம சார்ந்த மனிதர்களை போல இன்னைக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சத்தியம் இருக்குது, எல்லாருக்கும் ஒவ்வொரு சுய நீதி இருக்கிறது, எல்லாருக்கும் அவரவர்களுக்கு விசேஷமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பிடித்த வாழ்க்கை இருக்கிறது. அது சத்தியத்தின்படி இருக்கிறதோ சத்தியத்தின்படி இல்லாமல் இருக்கிறதோ என்பது பற்றி யாருக்கும் கவலை இல்லை. அவரவர்களுக்கு கேட்கும், அது நல்லா கேட்கும். அவரவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை மிக கடினமான ஒரு சூழல் இருந்தாலும் அவரவர்களுக்கு இஷ்டமான அதான் இங்க வசனம் சொல்லுது, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான். யாரும் சத்தியத்தின்படி நடக்கவில்லை, சத்தியமானவருக்கு கீழ்ப்பட நடக்கவில்லை. இன்னும் தெளிவாக ராஜா இல்லை, அவர்களுக்கு ஆளுகிற யாருமே கிடையாது. சத்தியம் இன்னைக்கு வேத வசனம் கூட எப்படி ஆயிடுச்சுனாக்கா, எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் சொல்லிட்டேனாக்கா அந்த வசனம் அதனுடைய அர்த்தம் எல்லாம் மாறிடும். அதுல வேதத்திலே அந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எதை குறித்து தேவன் அதை பேசிக் கொண்டிருக்கிறார், அது நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறதா, இஸ்ரவேலுக்காக சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லது சத்துருக்களுக்காக சொல்லப்பட்டதா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்கதரிசனமா, அல்லது நம்மை பற்றி நம்மை பற்றி சொல்லப்பட்டதா வார்த்தையா என்று சொல்லி இருக்கிற கேள்விகள் யாரும் எழுப்புவதில்லை. எல்லாருமே வசனத்தை படிச்சு இந்த வசனம் எனக்கு தான் நமக்கு பிடித்தமான வசனங்களை, நமக்கு பிடித்தமான சத்தியத்தை, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற அவர்களுக்கு இஷ்டப்படி சுய போதகர்களை அவர்கள் தெரிந்து கொண்டு செவித்துணர்வுகளாகி அவர்கள் மாம்ச இச்சைகளுக்கு தங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை. இந்த காலகட்டத்தை போல அன்றைய காலகட்டத்தில் காணப்பட்டது என்னன்னாக்கா, அவன் தன் பார்வைக்கு அவன் சரி போனபடி செய்தான். அவன் தனக்குத்தானே அவன் கடவுளாயிட்டான். அவன் நான் தான் கடவுள், நான் தான் காக்கிறவன், நான் தான் அழிக்கிறவன், நான் தான் காப்பாற்றுகிறவன், நான் தான்
படைக்கிறவன் என்று சொல்லி மனிதன் படைப்பாளியாக மாறுகிறான், மனிதன் அறிவாளியாக மாறுகிறான், மனிதன் புத்திசாலியாக மாறுகிறான். அவன் எப்படி புத்திசாலியாக மாறுறான்? தேவனை காட்டிலும் அதிகமாக தனக்கு பெயர் உண்டாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய மேன்மைக்காக தன்னுடைய மகிமைக்காக அவன் காரியங்களை செய்கிறான். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பாபேல் கோபுரத்தை கட்டுறார்கள். அழகான வசனம் இருக்கும். 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். அதுல வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, சொல்லுவாரு, நமக்கு பெயர் உண்டாகும்படியாக வானமளவு நம்முடைய ஒரு கோபுரத்தை கட்டி எழுப்பும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அதை பார்க்க இறங்குகிறார். கர்த்தர் அங்கே பார்க்க இறங்கும் போது அங்கே கர்த்தருடைய பெயர் பிரஸ்தாபப்படவில்லை, ஏலோஹிம் என்கிற பெயர் பிரஸ்தாபவில்லை, சிருஷ்டி கர்த்தர் என்கிற பெயர் பிரஸ்தாபிக்கப்படவில்லை. அங்கே மனிதர்களுடைய பெயர்கள் பிரஸ்தாபமாகும் பொழுது கர்த்தர் அவர்களை குழப்பி போடுகிறாய் காண. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கமாலை வேளை எங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் என்று சொல்லப்பட்ட இந்த வசனத்தின் பிரகாரமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி காணப்படும் பொழுது அவர் வாழ்க்கையிலே ஒரு எச்சரிப்பு நடக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருடைய கண்காணிப்புக்கு நேராக அவர் விட்டுக் விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, தங்களை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, தங்கள் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லை. இன்றைக்குள்ள அநேக கள்ள போதனைகள் ஒன்று, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார் என்று சொன்னால் நீங்க ஒன்றும் பெருசா செய்ய தேவையில்லை, நீங்க எப்படி வேணா வாழலாம், பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்று சொல்லி நீங்கள் பாவம் செய்யலாம், நீங்கள் எப்படி வேணா வாழலாம், ரட்சிப்பு ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டா போதும், அது அந்த ரட்சிப்பை பரலோக வரைக்கும் உங்களை எடுத்துக்கொண்டு செல்லும் என்று தவறான போதனைகளுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாக சொல்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்றாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்க. work on your salvation. நீங்க ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். இந்த பிரயாசம் எப்படிப்பட்டது? அவன் ரட்சிக்கப்பட்டா ஒரு வாட்டி நான் மகன் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் நான் மகன் இல்லாம போக முடியாது. ஆமா, ஒரு வாட்டி மகன் ஆயிட்டீங்க, மகன் இல்லாம போக முடியாது. உறவின் படியாக மகன் இல்லாமல் போகலை என்று சொன்னாலும் சட்டத்தின்படியாக அல்லது சத்தியத்தின் படியாக நான் மகன் இல்லாமல் காணப்படுவேன். இளைய குமாரனுடைய உதாரணத்தை ஓமையை நீங்கள் வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால், அவன் உறவின் முறையாக அவன் தகப்பனுடைய மகனாக தான் இருக்கிறான். ஆனால் அவன் சட்ட பிரகாரமாக அவன் தன் தகப்பனுடைய மகனாக தான் இருக்கிறான். ஆனால் உறவின் முறையாக அவனுக்கும் அவனுடைய தகப்பனுக்கும் ஒரு உறவுல ஒரு முறிவு காணப்படுகிறது. அதை சரி செய்தால்தான் தகப்பனுடைய காரியங்களுக்கு அவன் மறுபடியும் சொந்தம் கொண்டாட முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் எப்படி காணப்படுகிறோம்? நம்மை கண்காணிக்கிற ஒருவர் இருக்கிறார். என் கைகளை ஒருவர் பார்க்கிறார், என் நடைகளை ஒருத்தர் பார்க்கிறார், என் வழிகளை ஒருவர் சீர்தூக்கி பார்க்கிறார், என் வாழ்க்கையை ஒருத்தர் அவர் தராசில வைத்து இருக்கிறார். தானியேல் புத்தகத்துல ராஜா எடுத்து போய் தானியேல் சொல்றாரு, உம்மை தேவன் தராசில வைத்திருக்கிறார், நீங்கள் தேவனுடைய பார்வையிலே குறைந்து காணப்படுவீர்கள், நீங்கள் சபிக்கப்படுவீர்கள், நீங்கள் இப்படி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அன்பான தேவ பிள்ளைகளே, நானும் நீங்கள் எப்படியாய் காணப்படுகிறோம்? இங்கே பார்க்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் இப்படியாக இந்த ஜனங்கள் அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்த பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் அவர்களை பெலிஸ்தியர்களை ஒப்புக் கொடுக்கிறாரு. அவர் பெலிஸ்தியர்கள் யார்? அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சத்துருவானவர்கள். அவர்கள் அந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவர்கள் இதுக்குள்ளாக இஸ்ரவேல் தேவன் அவர்களுக்கு கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாய் வருகிறார்கள். தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் உடன்படிக்கையாய் பண்ண தேசத்துக்குள்ளாய் வருகிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல், உங்களுடைய பாவம் இல்லாமல், உங்களுடைய பொல்லாப்பு இல்லாமல், ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் சத்துருவானவன் உங்களுடைய கோட்டைக்குள்ளாக, உங்களுடைய வாசல்படிக்குள்ளாக, உங்களுடைய அரணான பட்டணங்களுக்குள்ளாக தேவன் உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ண வாக்குத்தத்தத்துக்குள்ளாக வந்துவிட முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே என்ன நடக்குதுனாக்கா, since they are divided, the enemy is invaded. அவர்கள் தங்களுக்குள்ளாய் பிரிக்கப்பட்டவர்களாக, தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக, ஒருவரிடத்தில் ஒருவர் பிரிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டபடினாலே சத்துருவானவன் அவனுக்கு இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வரான். அவர்களுடைய சிதைந்த கலாச்சாரம், அவர்களுடைய சிதைந்த தேவனுடைய பரிசுத்த வாழ்க்கை, தேவன் அவர்களை பரிசுத்தத்திற்கென்று பிரித்தெடுத்தார், பரிசுத்த ஜாதியாக பிரித்தெடுத்தார், சொந்த ஜனமாக பிரித்தெடுத்தார். அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன பண்றாங்கனாக்கா, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக காணப்படும் பொழுது சத்ருவானவனுக்கு அதுதான் கிரீன் சிக்னல். என் அன்பான தேவ பிள்ளைகளே, பிசாசானவன் சத்ருவான நம்முடைய வாழ்க்கையில நம்மளை புடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில அவனுடைய ஆட்டத்தை அவன் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அதை நானும் நீங்களும் தான் என்ன பண்றோம்னாக்கா, அவனுக்கு கிரீன் லைட் போட்டு
பச்சை விளக்கு போட்டு காமி என் வாழ்க்கையில வா. எப்போ நடக்கும்? என் வாழ்க்கையில ஒரு மனம் குறையும் பொழுது. எப்பொழுது நடக்கும்? என் வாழ்க்கையில வார்த்தை குறையும் பொழுது. எப்பொழுது நடக்கும்? என் வாழ்க்கையில சத்தியம் குறையும் போது. எப்பொழுது நடக்கும்? நான் தேவனை விட்டு நான் பின்வாங்கும் பொழுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த சம்கார் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சம்கார் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 600 பெலிஸ்தீயர்களை அவன் வந்து தாற்றுக்கோளால் அவன் கொன்று குவிக்கிறான். ஒரு கடினமான சூழ்நிலை. இந்த 3 நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அதுல வெறும் 15 வார்த்தை தான் இருக்குது. அதுல வெறும் 15 வார்த்தை தான் இருக்குது. அந்த 15 வார்த்தையில நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த 15 வார்த்தையில ஒரு பெரிய சத்தியத்தை தேவன் இங்கே மறைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த மாலை வேளையில் நம்மோடு கூட பேசட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன், வேண்டிக்கொள்ள சோதரன் சொல்கிறேன். இங்கே பார்க்கும் பொழுது 31ஆம் வசனத்துல ஒரு வல்லமையான வார்த்தை, முக்கியமாக இது எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இதை ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஒவ்வொரு ஆண் மகனும் வந்து இதை அவன் பார்த்து அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பிலே நான் சொல்லி இருந்தது போல, நம்ம being the man God wants you to be, தேவன் விரும்பும் மனிதனாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். தேவன் விரும்பும் மனிதனாக, அல்லது தேவன் அந்த சவுண்ட் கம் பண்ணு, அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. தேவன் விரும்பும் மனிதனாக, தேவன் விரும்பும் மனிதனாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். தேவனுக்கு தாவீதை குறித்து தேவன் சொல்லுகிற ஒரு சாட்சி என்னவென்று சொன்னால், தாவீதை குறித்து தேவன் சொல்லுகிற சாட்சி என்னவென்று சொன்னால், அவர் சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அன்பான தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டி கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் இந்த தேவனுடைய பராக்கிரமசாலிகளாக இந்த பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுக்கு பிரச்சனைகள், உலகத்துல போராட்டங்கள், உபத்திரவங்கள் அநேகம் இருந்தாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு நாம் எல்லாவற்றையும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி நாம் பொறுமையாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே நாம் ஒரு சில காரியங்களை, ஒரு சில சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். அந்த 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஒரு வசனம் வாசிக்கும் பொழுது, அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரனாகிய, யெகூதுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரனாகிய சம்கார் எழும்பினான். முதலாவதாக இந்த சம்கார் வந்து அவன் பிறப்பாலேயே அவன் வந்து ஒரு நியாயாதிபதி அல்ல, அவன் தகப்பன் ஒரு நியாயாதிபதி இல்ல, அவன் குடும்பம் பெரிய ஒரு வலிமையான ஒரு பலமுள்ள குடும்பம் கிடையாது. ஆனால் இங்கே வாசித்து பார்க்கும்போது, அவன் பெலிஸ்தரின் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான், அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான், அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். இந்த தாற்றுக்கோள் என்றால் என்ன? இந்த தாற்றுக்கோள் என்றால் என்ன? இந்த தாற்றுக்கோள் ஆங்கிலத்தில் பார்த்தா ஆக்ஸ் கோட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாற்றுக்கோள் என்னன்னாக்கா, இதுக்கு 3 முக்கிய தமிழ் வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, தமிழ்ல தாற்றுக்கோள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம், அல்லது கலப்பை கொழு என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக எல்லாருக்கும் தெரிஞ்ச தார்குச்சி, அதை நீங்க புரிஞ்சு கொண்டீங்க என்று சொன்னால், அதாவது இந்த விவசாயத்துல ஏர் உழுகும் பொழுது, அந்த காளைகளை ஏர் உழுகும் போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அது சோம்பலாயிராதபடிக்கு, அல்லது அது வந்து ஸ்லோவா போகாதபடிக்கு, இன்னும் வேகமா போகும்படியாக, அதனுடைய பவரை கூட்டுவதற்காக, இன்னும் அது உத்வேகத்துடன் முன்னேறி செல்வதற்காக என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, டிவியில பாப்பீங்க, ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கும், ஒரு 8 to 10 அடி வரைக்கும் அந்த குச்சியினுடைய நீளம் இருக்கும். அதனுடைய ஒரு முனை எப்படியா இருக்கும் என்று சொன்னா, கூர்மையான ஒரு இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு முனையா இருக்கும். ஒரு பக்கம் வந்து வளைவான ஒரு என்ன சொல்றது, உளியை போன்ற ஒரு மாதிரி ஒரு காரியம் இருக்கும். பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா கட்டையான ஒரு பகுதியா இருக்கும். இதுல 3 பகுதிகள் இதுல காணப்படுதா இருக்குது. இது எதற்காக உபயோகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக அந்த முன்பாக இருக்க எருதோ அல்லது மாடோ அல்லது காளையோ, அவர்களை அதை வைத்து அவர்கள் விவசாயம் செய்யும், அதை முன்னேறி செல்ல வேண்டும், அதை இன்னும் வந்து குத்தி அதனுடைய உத்வேகத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணணும், அது குத்தி அதை அதை ஃப்ரண்ட்ல இன்னும் புஷ் பண்ண வைப்பாங்க. ஒன்று. இரண்டாவதாக எதற்காக இதை இந்த தாற்றுக்கோள் உபயோகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த தாற்றுக்கோள் எதுக்காக உபயோகப்படுத்தா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தாற்றுக்கோளை அவர்கள் உழுது கொண்டு செல்லும் பொழுது அவருடைய கலப்பைக்கு பக்கத்தில் இந்த கையில வைத்துக் கொண்டிருப்பார்.
போவார்கள். உழுது கொண்டு செல்லும் பொழுது வேர்கள் மேல தூக்கிட்டு வரும், அல்லது அங்க ஏதாவது குப்பைகள் இருந்திருக்கலாம், அல்லது அங்க இருந்த கற்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியத்தை வாரி போடுவதற்கும் தள்ளி போடுவதற்கும் இந்த தாற்றுக்கோள் உபயோகப்படுத்துகிறதா இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த சங்கார் பிறப்பாலே ஒரு நியாயாதிபதி கிடையாது. இந்த சங்கார் பிறப்பாலே ஒரு நியாயாதிபதி குடும்பத்தை சார்ந்தவனும் கிடையாது. இவருக்கு முன்பதாக 2 நியாயாதிபதிகள் இருக்கிறார். ஒத்தனியல் இருக்கிறார், யெகூத் இருக்கிறார். குடும்ப வழியிலே வருகிறவரும் கிடையாது. இவருக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இவருடைய இந்த தாற்றுக்கோளால் அவன் கொள்ளுகிற பொழுது இவன் தாற்றுக்கோளை உடையவன் யாரா இருக்கக்கூடும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு விவசாயம் செய்கிறவனாக காணப்படும். அதனால இவனுடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள முடியும், இவன் ஒரு விவசாயம் செய்கிறவன். ஆனால் இவன் விவசாயம் செய்கிற இந்த கருவியை அவன் என்ன பண்றானாக்கா, அதை 600 பெலிஸ்தர்களை அவன் கொன்று குவிக்கிறான். 600 பெலிஸ்தர்களை அவன் கொன்று குவிக்கிறதை இங்கே வசனம் பார்க்க முடியுது. முதலாவதாக இந்த சங்காரின் வாழ்க்கையிலே நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்று சொன்னால், நாம் எங்கு இருக்கிறோமோ அங்கேயே நாம் தேவன் நமக்கு நியமித்த வேலையை தொடங்க வேண்டும். ஸ்டார்ட் வேர் யூ ஆர். நீங்க தொடங்குங்க. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க தொடங்குங்க. ஏன்னாக்கா யோசித்து பாருங்க, ஒரு விவசாய கலாச்சாரத்தை சார்ந்த அவனுக்கு விரோதமாக 600 பிரச்சனைகள் வருகிறது, 600 பெலிஸ்தர்கள் வருகிறார்கள், 600 கஷ்டங்கள் வருகிறது, 600 கொலைபாதகர்கள் வருகிறார்கள், 600 சத்துருக்கள் வருகிறார்கள், 600 தேவனால் இவர்கள் பாவத்தினால் தந்த தண்டனை, 600 தண்டனை இவர்களுக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவன் தன் கையில் இருந்த காரியத்தை அவன் செய்து தான் எப்படி இருந்தானோ அப்படியாக அவன் செய்கிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, அநேகராகிய நானும் நீங்களும் தேவன் நமக்கென்று ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், தேவன் நமக்கென்று ஒரு தெரிந்து கொள்வதை வைத்திருக்கிறார், தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார், நம்மளை முன்குறித்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்ச பிறகு நான் இதை செய்யறேன், இன்னும் கொஞ்சம் படிச்ச பிறகு நான் இதை செய்யறேன், இன்னும் ஒரு உயர்வான இடத்துக்கு போன பிறகு நான் இந்த காரியத்தை ஆண்டுக்கு செய்து முடிக்கிறேன், இன்னும் எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைச்ச பிறகு நான் ஆண்டுக்காக இதை செய்யறேன், இன்னும் எனக்கு என்னுடைய பொருளாதாரத்துல இன்னொரு வளர்ச்சி வரும்போது நான் ஆண்டுக்காக இதை செய்கிறேன் என்று சொல்லி நம்ம இருக்கிறதை குறித்து நாம் எண்ணாமல் நாம் இல்லாதவர்களை குறித்து கவலைப்பட்டு தேவன் நமக்கு நியமித்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த சங்கார் அவன் தன்னிடத்துல என்ன இருந்துச்சோ அதை எப்ப யூஸ் பண்ணலாம் யோசிக்காம உடனே அவன் எங்க இருந்தானோ அங்கேயே தன்னுடைய வேலையை அவன் தொடங்குகிறவனாக அவன் காணப்பட்டான். உடனே அவன் அதை செய்கிறான். அவன் செய்யும் பொழுது இன்னைக்கு அநேகர் அப்படி பண்றதில்லை. அநேக தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் பங்காளர்களாக இராதபடிக்கு பார்வையாளர்களாக இருக்கிறது மிகப்பெரிய காரணம் என்ன என்று சொன்னால், அநேகர் இல்லாதவளை குறித்த கவலை. வசனம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 6:6 என்று நினைக்கிறேன், அதை சொல்றது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். இன்னைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லியிருக்குது. அப்ப ஆண்டவர் என்ன தருவார்? எல்லாம் தருவாரா? வீடு, பணம், பங்களா, கோல்டு, டைமண்ட் எல்லாம் தந்துட்டு வரா? பங்களா எல்லாத்தையும் ஆண்டவர் தந்துடுவாரா? வசனம் அப்படி சொல்லவில்லை. வசனம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அங்க இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:5 5 எதை பேசிக்கொண்டு கவலைப்படுதலை குறித்து 6 பேச. நீங்க கவலைப்படாதீங்க, உணவுக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக கவலைப்படாதீங்க. உங்கள் தேவை என்னது என்று உங்கள் பரலோக பிதா, பரம பிதா அறிந்திருக்கிறார். அவர்களை காட்டு புஷ்பங்களை அவர் உடுத்தி வைக்கிறார். அவர் காட்டு புறாக்களை, பறவைகளை அவர் என்ன பண்றார்? அவர் போஷிக்கிறார். அப்படிப்பட்டவர் அவர்களை காட்டு நீங்கள் விசேஷித்தவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது இவர் சொல்றாரு, நீங்கள் என்ன பண்றதில்லை, நீங்க முதலாவதாக தேவனுடைய ராஜ்யம் நீதி தேடுங்க. முதலாவதாக ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ஆண்டவர ராஜ்யத்தை நீடிந்துருங்க. ரெண்டாவது தேட சொல்ல இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும்னு சொல்றாரு. வரும்னு சொல்றவர் தான் என்ன சொல்றாருனாக்கா, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று என்னங்க யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது சொல்றாரு, உங்ககிட்ட 2 இருந்துச்சுன்னா ஒன்னு மற்றவனுக்கு பிறனுக்கு கொடுங்க, அது அவளுக்கு உபயோகமா இருக்கும் என்று சொல்றார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கென்று உங்களை எதற்காக தேவன் அழைத்தார்? தீமோத்தேயு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், மூப்பராகிய சங்கத்தார் உண்மையில் தலைகளை தங்கள் கைகளை வைக்கும் பொழுது நீ பெற்றுக்கொண்ட தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு என்று சொல்றார். ஏன் என்று சொன்னால், இன்னைக்கு அநேகர் நாம என்ன பண்றோம்னாக்கா, நம்ம சுற்று சூழ்நிலையை பார்க்கிறோம், நம்ம பாக்கெட்ல பணம் இருந்தா தான் இந்த ஊழியெல்லாம் செய்ய முடியும், பாக்கெட்ல பணம் இருந்தா தான் ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்ய முடியும், எனக்கு ஒரு உயர் பதவி இருந்தா தான் ஆண்டவருக்காக இதை செய்ய முடியும்,
ஆண்டவர் தான் உங்களுக்காக காத்திருக்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல ஏசாயா சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்று சொல்கிற ஒரு சத்தத்தை ஏசாயா கேட்கும் பொழுது எந்தவித வேதமும் இன்றி, எந்தவித கேள்வியும் இன்றி, எந்தவித குழப்பமும் இன்றி ஒரே சொல்றான், நான் போறேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன், என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்லுகிறாப்புல. அதுக்கு முன்பதாக சுத்திகரிக்கப்படுகிற சூழ்நிலை காணப்படுது. ஆனால் எடுத்த உடனே அவன் சொல்லுற ஒரு காரியம், ஆண்டவரே நான் இருக்கிறேன் அப்பா, நான் இருக்கிறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லுகிறான். ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட உண்மையை நம்முடைய சூழ்நிலையின் வாயிலாக ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறோம்? நானும் நீங்களும் எங்க இருக்கிறோம்? இந்த சம்கார் பெரும் வழிகள் பூட்டப்பட்டிருக்க, பெரும் வழிகள் பாழாய் கிடக்கும் பொழுது பக்க வழியாய் போகப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, பெலிஸ்தர்களால் ஆளப்படுகிற அடக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, தன்னிடத்தில் இருந்ததை அவன் தேவனுக்கென்று பயன்படுத்தும்படியாக எடுக்கிறான். எந்தவித கேள்வி, எந்தவித எந்தவித குழப்பமின்றி, எந்தவித சுய ஆசையோ சுய விருப்பமோ சுயத்தையோ தாண்டி அவன் தேவனுக்காக உடனே ஏதோ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். நீங்க நிறைய காரியங்களுக்காக நானும் நீங்களும் ஜெபம் பண்றோம். அநேக காரியங்களுக்காக தேவனிடத்துல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆண்டவர் நம்மளை வைத்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போக, அடுத்த மேகம் மேலே தூக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்த இடத்துக்கு இடம் பெயர்ந்து போனார்கள். இன்றைக்கு ஆண்டுடைய பிரசனம் இருந்த இடத்துல இருந்துச்சுன்னு நினைச்சோம். அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க, நல்லது. ஆனா ஆண்டுடைய பிரசனம் அங்கிருந்து எடுபட்டு வேற ஒரு இடத்துக்கு, வேற ஒரு நிலைமை, அதாவது ரெட்சி செங்கடல் அனுபவத்திலிருந்து அடுத்த ஒரு அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் அனைத்து கொண்டு, இல்ல இல்ல இந்த அனுபவமே நல்லா இருக்கு, சந்தோஷமா இருந்தேன், அப்படி ஒர்க் அவுட் ஆகாதுமா. 40 வருஷம் காலையில ஆனா மண்ணா வந்துடும், அப்பாடா 40 வருஷம் இப்படிதான் பழகிட்டேன், 40 வருஷம் இப்படிதாங்க இருந்துட்டேன், 40 வருஷம் நாங்க தூங்கி ஏஞ்சிப்போம், காலையில பார்த்தா மண்ணா இருக்கும், அந்த மண்ணா நாங்க எடுத்து சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு ரோமரு, 7 நாளைக்கு நாங்க 6 நாளைக்கு நாங்க கலெக்ட் பண்ணுவோம். 6ஆம் நாள் 7வது நாளுக்குள்ளதும் சேர்ந்து வந்துடும், சேர்ந்து நாங்க கலெக்ட் பண்ணுவோம், அதை தினந்தோறும் சாப்பிடுவோம். ஆண்டவர் திடீர்னு கீழ்காற்றை அனுப்புவாரு, அது சமுத்திரத்திலிருந்து காடைகளை விழ செய்யும். உங்களுக்கு கறிக்கு பிரச்சனைக்கு அதுக்கு கவலை கிடையாது. தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படும் பொழுது ஆண்டவர் மோச எங்க பாஸ்டர் இருக்கிறாரு, அந்த ஊழியக்காரர் இருக்கிறாரு, அந்த ஊழியக்காரர் மூலமாக கண்மலை கிட்ட பேச சொல்லுவாரு, பேசினா தண்ணி வரும், கண்மலை அடிக்க சொல்லுவாரு, அடிச்சா தண்ணி வரும். திடீர்னு பார்த்தா தண்ணி கசக்குங்க, தண்ணி கசக்கும் போது எங்க ஊழியக்காரர் ஆண்டவர் சொல்லுவாரு, உடனே நீ ஒரு மரத்தை வெட்டி அதை போடு, உடனே அது தண்ணீர் ரொம்ப டேஸ்டா மாறிடும். இப்படிலாம் வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று சொல்லி சுக ஜீவன வாழ்க்கையில நீங்க அநேகராகிய நாம் வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் சொல்ல 40 வருஷம் முடிஞ்சிச்சு, நீ அடுத்த லெவலுக்கு போகணும். என்னது? நீ தேசத்தை போய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நீ பிளான் பண்ணும்பா, நீ வேவு பார்த்து பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு போக வேண்டும். அங்கே உன்னை காட்டிலும் பெரிய ஜாதிகள் அங்கே இருக்கிறார்கள். அவருடைய பார்வைக்கு, உன்னுடைய பார்வையில் நீ பார்க்கும்போது அவருடைய பார்வைக்கு நான் ரொம்ப சின்னவனா தெரியல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். பார்த்து வேவு பார்க்க வேண்டும். அடுத்து ஒவ்வொரு பட்டணமாய் சென்று முறியடித்து அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணத்தை எல்லாத்தையும் கொள்ளை அடித்துக் கொள்ளுங்கள் சொல்லுவாரு. உடனே இந்த பட்டணத்துல கொள்ளையெல்லாம் அடிச்சிடணும். இன்னொரு பட்டணத்தை கூட்டிட்டு போவாரு, அங்க போய் சொல்லுவாரு, இந்த பட்டணத்துக்கு இருக்கிற கொள்ளையெல்லாம் அடிக்க கூடாது, ஒண்ணு கூட தொடக்கூடாது, முழுக்க சுட்டரிச்சிடணும் அப்படின்னு சொன்னா கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது, முழுக்க சுட்டரிச்சிடணும். அடுத்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு நேராக, அடுத்த ஒரு நிலைக்கு நேராக கர்த்தர் நம்மை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது நானும் நீங்களும் அதை ஏற்க மறுக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நான் அநேக ஊழியக்காரர்கள் பேசுகிறதை கேட்டுக்கிறேன், அநேக விசுவாசிகள் பேசுகிற, ஐயோ லைவ் சர்வீஸ்லாம் சர்வீஸ் மாதிரியே இல்லைங்க, நேரலையில ஆராதிப்பதெல்லாம் ஒரு ஆராதனை மாதிரியே தெரியலங்க. ஆமாங்க, கஷ்டம்தான், உங்களுக்கும் கஷ்டம் தான், எங்களுக்கும் கஷ்டம் தான், பார்க்க முடியல, பேச முடியல, ஒரு ஐக்கியத்துல குறைபாடு இருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு தோன்றல் இருந்தாலும், ஆனால் கர்த்தர் இந்த நிலைமையிலும் இப்படிப்பட்ட ஒரு கருவியின் மூலமாக அநேக ஜனங்களை, அநேக மக்களை தொட கர்த்தர் கிருபை செய்கிற அந்த நன்றி உணர்வு நாம் இழந்து விடுகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு மண்ணா பழகிட்டோம். அது நானும் நீங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், உபயோகப்படுத்துவதற்கு அவன் உடனே தன் வேலையை ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு அநேக ஆண்களுக்கு, விசேஷமாக மனிதர்களுக்கு, ஆண்களுக்கு அல்லது குடும்பங்களுக்கும் சரி, ஏன்னு சொன்னால் ஒரு புருஷன், ஒரு குடும்ப தலைவன் மிக முக்கியம். அப்படி பார்க்கும்போது அநேக குடும்ப தலைவர்களுக்கு, விசேஷமாக அநேக குடும்பங்களுக்கு கூட கவனித்து பார்த்தா
பிரைஸ் லார்ட். நெட்வொர்க் கனெக்ஷனால கொஞ்ச நேரம் உங்களுக்கு பாஸ் ஆகி மறுபடியும் பார்க்கும் பொழுது சம்கார் தன்னுடைய இன்னைக்கு சம்கார் ஆண்டவர் வந்து சம்காரை வந்து அவனுடைய விவசாய நிலத்துல இருந்து அவனை பழக்க வைக்கிறார். இதெல்லாம் பைபிள் இல்லை, ஆனால் இதை குறித்து நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து இதை தியானிக்கும் பொழுது நீங்க யோசித்து பாருங்க. காற்றுக்கோள் விவசாய அதை வைத்து அவன் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கும் பொழுது கர்த்தர் பாருங்க கரெக்டா நீங்க இன்னைக்கு இருக்கிறோமோ நாம் இன்னைக்கு அநேகர் பாதி கீழ்ப்படியும் பாதி கீழ்ப்படியாம இருக்கிறோம், அல்லது தள்ளி போட்டு காலம் கடத்தி கீழ்ப்படி. அன்பான தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, வாலிப பிள்ளைகள் சொல்லி இருப்போம், வாலிபனே உன் வாலிப பிரயாத்தில் சிருஷ்டிகரை நினை. உங்களுக்காக தேவன் கொடுத்த வாலிப பிரயாத்தில், உங்களுக்காக தேவன் கொடுத்த அந்த வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை சிருஷ்டி. வெறும் வாலிபன் கிடையாதம்மா. நீங்க நிறைய பெரியவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு வசதியான வார்த்தையா போயிடுச்சு. வாலிபனே வாலிப பிரயாத்தில் காலம் தாழ்த்தி கீழ்ப்படிதல், காலம் தாழ்த்தி கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோம். அநேக ஒன்று நாம் என்ன பண்றோம், காலம் தாழ்த்தி கீழ்ப்படுறோம். நாம் காலம் தாழ்த்தி கீழ்ப்படுகிறோம், ப்ரொக்ராஸ்டினேட் பண்றோம், நிறைய விஷயத்தை தள்ளி போடுறோம், நிறைய விஷயத்தை காலம் கடத்துகிறோம், நிறைய விஷயத்தை தாமதம் செய்கிறோம். இரண்டாவதாக சம்காரை போல தேவனுக்கென்று வைராக்கியமாய் காரியத்தை செய்யாமல் இருப்பது என்னன்னாக்கா, இன்னைக்கு நமக்கு தரிசனம் இல்லை. Another thing that far too men are lacking is vision from God. தேவனிடத்திலிருந்து வருகிற தரிசனம் பெற்றுக்கொண்டு தரிசனத்தை பகிர்ந்து தரிசனத்தை வைத்து ஜெபம் பண்ணி தரிசனத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை இன்று குறைந்து கொண்டிருக்கிறது. நீங்க நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்க நன்றாக வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் ஆண்களுக்கு அல்லது ஆண்டவர் குடும்ப தலைவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, மனிதர்களுக்கு தரிசனத்தை கொடுக்கிறவராக நீங்கள் பார்க்க இயலும். விசேஷமாக யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வாசிங்க. The prophetical book of Joel chapter 2 verse 28. யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவேல் அதே வசனம் தான் அப்போஸ்தலர் 2:17 இருக்குது. ஆனால் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். Praise the Lord. இங்கே கவனித்து பார்ப்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் மனிதனுக்கு தரிசனத்தை தருகிறவராக காணப்படுகிறார். ஆதாமை கர்த்தர் வந்து ஏதேன் தோட்டத்தை அவர் சிருஷ்டித்து ஆதாமை வைக்கிறது எதுக்குனாக்கா, சும்மா பழம் சாப்பிட்றதுக்கு, அப்படியே போய் ஜாலியா உலா வந்து கொண்டு ஊர்லாம் சுத்திட்டு இருக்கிறதுக்கு இல்ல, அதை பண்படுத்தும், அதை காக்கவும். God expects productivity. தேவன் உற்பத்தி திறனை எதிர்பார்க்கிறார். God expect potential in your productivity. உங்களுடைய உற்பத்தி திறனில் உங்களுடைய திறமையை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் இல்லை. எதா இருந்தாலும் ஆண்டவருக்கு தரணும், எதா இருந்தாலும் ஆண்டவருக்கு தரணும், எதா இருந்தாலும் எனக்கு அன்பான தேவையில்லை. கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களும் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனா அதே சமயத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இங்க யோவேலை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த 28ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் முதலாவது சொல்வாரு, மாம்சமான ஆவியை ஊற்றுவேன். குமாரர் குமாரத்தி, அதாவது சில்ட்ரன், சிறு பிள்ளைகள், குமாரர் குமாரத்திகள் என்ன பண்ணுவாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களாம். 29ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் நான் ஆவியை ஊற்றுறேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமாக அவர் சொல்றாரு, உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார். ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தாக்கா it says children will prophesy and your servants will prophesy, but the men, your old men will dream dreams. உங்களில் வயதானவன் சொப்பனங்களையும் உங்களில் வாலிபன்
தரிசனங்களையும் பார்க்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் பெண்கள் தரிசனம் பார்க்கறாங்களே அப்படின்னு சொன்னா தெரியல, எனக்கு அதை பத்தி எனக்கு அறிவு இல்லை. ஆனா ஒன்று மாத்திரம் தெரியும், வசனத்தின்படியாக, இந்த வசனத்தின்படியாக ஆண்டவர் ஓல்ட் மென் அண்ட் யங் மென், வாலிபர்களுக்கும் மூப்பர்களுக்கும் தான் கர்த்தர் தரிசனத்தை தருகிறார். ஆண்களுக்கு எஸ்பெஷலி, பிரத்யேகமாக ஆண்களுக்கு கர்த்தர் தரிசனத்தை தருகிறார். மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தை, மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காரியங்களை தருகிறார். ஆனா இவர்களுக்கு சொப்பனங்களையும், ட்ரீம் மேக்கர், நீங்கள் தரிசனம் காண்கிற ஒரு தேவ மனிதன், நீங்கள் சொப்பனங்களை பார்க்கிற ஒரு தேவ மனிதன். எப்படிப்பட்ட சொப்பனங்கள்? எப்படிப்பட்ட பாம்பு வர சொப்பனம், இல்லைனாக்கா ஏதோ ஒரு இதை போய் அடிக்கிற சொப்பனம், ஏதோ ஒன்று அடி வாங்குற சொப்பனம், ஏதோ பயந்து ஓடுற சொப்பனம், அப்படிப்பட்ட சொப்பனம் இல்லை. வசனத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தமிழ்ல தீர்க்க தரிசனம் போட்டு, ஆங்கிலத்தை where there is no vision people perishes. தரிசனம் இல்லாத இடத்தில் என்ன ஆவாங்களாம்? ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. இதே தரிசனம் என்கிற வார்த்தை, எபிரேய வார்த்தை 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, அந்நாட்களிலே பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஆனால் இந்த நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கும் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னவென்று சொன்னால், தரிசனம் என்கிற வர இடத்துல பக்கத்துல, அதுக்கு முந்தின இடத்திலயோ அதுக்கு பிந்தைய இடத்திலயோ தேவனுடைய வார்த்தை காணப்படுகிறது. 29ஆம் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசனம் எடுத்த ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாக்கியவான். இப்ப தரிசனம் எங்க இருந்து கிடைக்கணும்? நான் தூங்கும் போது ஏதோ ஒன்ன பத்தி நினைச்சிட்டே தூங்குனங்க, அது அப்படியே கனவுல வந்துச்சுங்க, அது தரிசனம் அல்ல. தரிசனம் வேதம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும், தீர்க்க தரிசனம் வேதம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அடுத்து 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, சாமுவேல் என்னும் பிள்ளையானால் ஏழைக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. அதுக்கு பிரத்யேகமா தரிசனம் இல்லை. இங்க வசனம், வேதம் இல்ல, வசனம் இல்லைன்னா தரிசனம் இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a divine communication of God. தேவனுடைய தெய்வீக தொடர்பு. இந்த தெய்வீக தொடர்பு எனக்கு எப்போது கிடைக்கும்னாக்கா, நான் வேத வசனத்தை ஊன்றினவனாக காணப்பட வேண்டும். வேத வசனத்துல நான் வேத வசனத்தை எனக்கு வேத வசனக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் இருக்கக்கூடாது. வேத வசனம் எனக்கு அபூர்வமா இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையை போதிக்கிற வசனமா இது காணப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக கணவர்கள் தங்கள் மனைவிகளோட சண்டை போடுவது, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளோட சண்டை போடுகிறது, குடும்பத்திலே அநேக சண்டைகள் வருகிறதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னவென்று சொன்னால், தரிசனம் இல்லாத குடும்ப தலைவர்கள், தரிசனம் இல்லாத குடும்பங்கள் தங்கள் குடும்பங்களை கிறிஸ்தவ குடும்பங்களாய் இருக்கிறார்கள், ஜெபிக்கிற குடும்பங்களாய் இருக்கிறார்கள், வேதம் வாசிக்கிற குடும்பங்களாய் இருக்கிறார்கள். தரிசனம் இல்லாத குடும்பமாய் இருப்போம் என்று சொன்னால் சீர்கெட்டு போவோம். தரிசனமே இல்லை, வார்த்தை அபூர்வமா இருக்குது. வசனத்தை படிக்கிறேன், வசனத்துக்கு படிக்கிறேன், ஆனா கீழ்படுகிறேனா? வசனத்தை படிக்கிறேன், ஆனா தியானிக்கிறேனா? அப்போ என் வாழ்க்கையில இந்த சுற்றுச்சூழலாம் எனக்கு பிடிக்கல. வீட்டுல ஒரே சண்டையா இருக்குதுங்க, வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குதுங்க, வீட்டுல நான் சொல்றதை மனைவி கேட்க மாட்டேங்க, மனைவி சொல்றதை புருஷன் கேட்க மாட்டேங்குங்க, பிள்ளைகள் பெற்றோர் பேச கேட்க மாட்டாங்க, பெற்றோர் பிள்ளைகளை டென்ஷன் பண்ணுகிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன என்று சொன்னால், தரிசனம் உள்ள வார்த்தை. அந்த தரிசனம் நான் கனவுல பாக்குறது இல்ல, நான் காணாததை காண்றது கிடையாது, அல்லது நான் யோசிக்கிறதுக்கு என் கனவுல வர்றது கிடையாது. வேதத்து வசனம் என்னுடைய தரிசனமாக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சம்கார் தன்னுடைய சூழ்நிலை, என்ன சூழ்நிலை? பூட்டப்பட்ட பெரும்பாதைகள், பாழாய் கிடக்கிற பெரும்பாதைகள் இவனுக்கு பிடிக்கல. பாழாய் கிடக்கிற பெரும்பாதைகள் இவனுக்கு, பெரும் பாதைகள் இவனுக்கு பிடிக்கல. பக்க வழியாய் போகிற ஒரு வாழ்க்கை இவனுக்கு பிடிக்கல. இந்த சூழ்நிலை அவன் என்ன பண்றானாக்கா தன்னுடைய தாற்றுக்கோளை எடுக்கிறான். அதுதான் என்னுடைய 2வது பாது. யூஸ் வாட் யூ ஹேவ். உங்களிடம் உள்ளதை பயன்படுத்துங்கள். முதலாவதாக நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க தங்குங்க. எதையும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, முறுமுறுக்காதுங்க. என்கிட்ட அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அதெல்லாம் பேசாதுங்க. மோசே சொல்றாரு, என்கிட்ட அது இல்லை ஆண்டவரே, இது இல்லை ஆண்டவரே. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல
என்ன இருக்குது? ஒரு தாற்றுக்கோளால் 600 பிரச்சனையை முறியடித்தான். ஒரு தாற்றுக்கோளால் 600 பெரிய பெலிஸ்தர்களை இவன் முறியடித்தான். நம்முடைய வாழ்க்கையில என்னங்க பிரச்சனை? சும்மா சொல்லிடலாம், 1008 பிரச்சனை இருக்குங்க. எண்ணி பாருங்க எத்தனை பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களிடத்துல என்ன கொடுத்திருக்காரு பாருங்க. உங்கள் பிரச்சனையை காட்டிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுத்த காரியம் குறைவா இருக்கும். கோலியாத் 6 அடிக்கு மேல இருக்காப்புல, சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரனா இருக்கிறாரு. பட்டயத்தை ஈட்டியை கையாளுவதில் தலை சிறந்தனாய் காணப்படுறான். எல்லாவற்றை காட்டிலும் அவன் ராட்சதனாய் காணப்படுறான். சாதாரண மனுஷனா அவன் இல்ல, ராட்சதனாய் இருக்கிறான். ஆனா அவனை வென்றது ஒரு குட்டி தாவீது. அந்த குட்டி தாவீது கிட்ட அவன் தாவீதோட குட்டியா இருக்கிற ஒரு கூழாங்கல். செங்கடலை பிளந்தது, யோர்தானை பிளந்தது, எரிகோவை வீழ்த்தியது. எல்லாம் என்ன அடுத்தது? அமலேக்கரை ஜெயித்தது, அத்தனை ராஜாக்களை ஜெயித்து, போற வழியெல்லாம் தண்ணி கொடுத்தது, எல்லாம் பண்ணது என்ன? மோசே வாழ்க்கையிலே அவன் வைத்திருந்த ஒரே ஒரு மெய்ப்பனின் கோல். அப்போ ஆண்டவர் நீங்க என்ன எவ்வளவு வச்சிட்டு இருக்கீங்கன்னு ஆண்டவர் பாக்குறது இல்ல, நீங்க வச்சிட்டு இருக்கிறத அவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா தான் பாக்குறாரு. மோசே கிட்ட கோல் இருக்கிற வரைக்கும் அந்த கோல் எந்த பிரயோஜனம் கிடையாது. அது தன் ஆடை காப்பாற்றுவதற்கும் ஆடை வழிநடத்துக்கும் மாத்திரம்தான் பிரயோஜனமா இருந்தது. ஆனால் அதே கோல் பார்வோன் சமூகத்திலே ஆண்டுடைய நாமத்தால தூக்கி போடுது, பாம்பா மாறுது, மாறின பாம்பு மறுபடியும் கோலா மாறுது. அதே கோல்ல கண்மலையை அடிக்கும் பொழுது கண்மலை கோலை வச்சு கட்டையை வச்சு கண்மலை அடிச்சா கண்மலை உடைய கூட உடையாது, ஆனால் தண்ணி வருது. உங்களிடத்துல தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை மறுபடியும் நீங்க தேவனுக்கு கொடுத்தாதான் அதை தேவன் மறுபடியும் சுத்திகரித்து அது தேவன் தமக்கென்று அதை பயன்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேரு ஏன் நமக்கு இருக்கிறது போதும் என்று நினைக்கலனாக்கா, நம்ம யோசிச்சு பாருங்க. தாவீதின் இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படிங்க இத்தினோண்டு கூழாங்கல், ஒரு 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 5 கூழாங்கல் எப்படிங்க பார்த்தோம்? ஒரு 4-5 கல்லு, ஒரு 10-15 கல்லு எடுத்துட்டு போய் அத்தனை கல்லு அடிச்சாதானே அவ்வளவு பெரிய ஆளு தாங்க. அதுவும் நீங்க ஹிஸ்டாரிக்கலா ஜியோகிராபிக்கலா அது புவியியல் ரீதியாக அந்த பகுதியை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், தாவீது நின்று கொண்டிருந்தோ பள்ளத்தாக்கு, கோலியாத் இருந்தோ ஒரு மலையினுடைய சரிவான பகுதியில் இருக்க கீழே மேல அடிக்கிறாப்புல. இயற்கை அவனுக்கு சாதகமா இருக்கவில்லை. செங்கடலை பிளப்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இதெல்லாம் நடக்குது. மேட்டர் இவங்க கோல், இவங்க கல்லு, இவருடைய தாற்றுக்கோள் இவர்களாய் இருக்கும் பொழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவர்களுக்கு தேவன் கொடுத்த தாற்றுக்கோள், இவர்களுக்கு தேவன் கொடுத்த கோள், இவர்களுக்கு தேவன் கொடுத்த கல், அது மறுபடியும் தேவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தத்தினால அது வாக்கப்படும் போது தெய்வீகம் அதுக்குள்ளாய் காணப்படுது. அது வேற மாதிரி போகுது. அதுக்கு மனித மூளை கண்டிப்பா அதை குறித்து கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் தேவன் எனக்கு கொடுத்த தாற்றுக்கோளை மறுபடியும் தேவனிடத்திலே கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்ந்து கொள்றோம்? குடும்ப தலைவரா இருக்கிறவர்களே, ஆண்களா இருக்கிறவர்களே, புருஷனா இருக்கிறவர்களே, தகப்பனா இருக்கிறவர்களே, முழு குடும்பமா இருக்கட்டும், எதை எப்படி வாழ்ந்து விடுறோம்? நாங்க எங்களை இப்படிதாங்க வாழ்த்தாங்க, அதனால நாங்க அப்படிதான் வளர்ப்போம். அப்படி வளர்க்குறீங்களா உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை? அல்லது எங்களுக்கு ஸ்கூல்ல இப்படிதாங்க சொல்லி கொடுத்தாங்க, அதனால நாங்க இப்படிதாங்க எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம், அப்படியா? அல்லது இப்படிதாங்க எனக்கு தெரியும், அதனால இப்படிதாங்க என் குடும்பம் இப்படி இருந்துடணும், அப்படியா? அல்லது நான் இப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு இப்படிதான் யோசனை வருது, எனக்கு இப்படிதான் செய்ய தெரியுது, அதனால இப்படிதான் செய்வேன், அப்படி குடும்பத்தை நடத்துறீங்களா? அல்லது இது எனக்கு இப்படிதான் தோணுது, நான் இப்படிதான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு அடமென்சில குடும்பம் நடத்தீங்களா? அல்லது ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என் குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்க போறேன், என் குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போறேன், நீங்க என்ன சொல்றீங்க? எங்க அப்பா அப்படி செய்வார், நான் அப்படி செய்யறேன். அல்ல, நல்லதுதான், ஒரு விஷயத்த நல்லதுதான். ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவர் அதை அப்ரூவ் பண்ணிட்டார்னா அது இன்னும் மிக நல்லதா இருக்கும், இன்னும் சால சிறந்ததா இருக்கும். எங்க தாத்தா அதை செஞ்சுட்டாருங்க, நானும் அதை செஞ்சிருவேன். தாத்தா ஒருவேளை தப்பா இருக்கலாமே. எங்க மூதாதையர் இப்படி செஞ்சாங்க, மூதாதையர் ஒருவேளை தப்பா இருக்கலாமே. எங்க குடும்பத்துக்கு ஒரு வழக்கம் இருக்குங்க, ஒருவேளை அது தப்பா இருக்கலாமே, ஒருவேளை சத்தியத்திற்கு முரணா இருக்கலாமே. யார் என்ன சொன்னாலும் உங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க வேதாகமத்துக்கு வர வேண்டும்.
உங்கள் குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும்னாக்கா வேதத்துக்கு வந்துட வேண்டும். உங்கள் குடும்பத்துல சமாதானம் காணப்பட வேண்டும் சொன்னால் வேதாகமத்துக்கு வந்துடணும், சத்தியத்திற்கு வந்துட வேண்டும். உங்கள் குடும்பத்துல விடுதலை இல்லை சொன்னா சத்தியத்திற்கு வந்து விடணும். உங்க குடும்பத்துல ஒரே இம்சையா இருக்குங்க, வேதாகமத்துக்கு வந்துருங்க. குடும்பம் வேதாகமத்தின் படி நடக்கிறதா? கணவனே உன் மனைவியில் அன்பு கூறுகிறாயா? மனைவியே உன் கணவருக்கு எல்லா காரியங்களும் கீழ்ப்படுகிறாயா? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை அநியாயமே கோபப்படுத்துறீங்களா? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவாகிய தலைக்கு முன்பாக அடிபணிந்து விழுந்து கிடக்குறீங்களா? உங்களை தாழ்மைப்படுத்துறீங்களா? உங்களை தாழ்மையுள்ள கிருபையில சொன்னதை கிருபையை பெற்றுக்கொள்ள உங்களை தாழ்த்துறீங்களா? இல்ல எனக்கு இப்படிதாங்க அப்படின்னு சொல்லி பெருமையில பேத்திட்டு இருக்கிறோமா? கண்மான தேவ பிள்ளைகளே, சம்காரை போல இருக்க முதலாவதாக நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க ஆரம்பிங்க. இரண்டாவதாக எப்படி இருக்கிறீங்களோ அதை பத்தி கவலை இல்லை, ஆனா அங்கேயே ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோட கொடுத்துருக்காரு. இரண்டாவதாக என்ன பார்த்தீங்கன்னாக்கா, உங்களே என்ன இருக்குது அதை ஆண்டுகிட்ட கொடுங்க. உங்கள் மேன்மையாகட்டும், உங்க படிப்பாகட்டும், உங்க பணமாகட்டும், உங்க வாழ்க்கையாகட்டும், உங்க குடும்பமாகட்டும், அதிகாரமாகட்டும், என்ன வேற இருந்துட்டு விடும், அதை கர்த்தருக்கென்று கொடுக்க பழகிக்கொள்ளுங்க. இவன் தன்னுடைய தாற்றுக்கோளை கொடுக்கிறான். ஆண்டவர் ஒரு தாற்றுக்கோள்னாலே சம்காருடைய வாழ்க்கையை மாற்ற எழுந்த சம்கார் யோசித்து பாருங்க. இந்த மனிதனை குறித்து 2 வசனம் தான். ஒன்னு நியாயாதிபதிகள் 3:31 இருக்குது, இன்னொன்னு 5ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 6ஆம் வசனத்துல இருக்குது. வேற இந்த மனிதனை பற்றி ஒரு வசனம் வேதாகமத்துல கிடையாது. ஆண்டவரே இது எப்படி பேச போறேன், இது எப்படி 2 வசனத்தை ஒரு தாவீதை பத்தினாக்கா சாமுவேல்ல இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு தாவீதை பத்தி பேசலாம். மோசேனாக்கா பயங்கரமா பேசலாம், எல்லாம் பத்தி பேசலாம். இந்த மனிதனை குறித்து வெறும் 2 வார்த்தை. யாபேஸுக்காவது பரவாயில்ல, ஒரு நல்ல அழகான ஒரு வரியா இருக்கும். யாக்கோபு யாபேஸ் ஜெபம் பண்ண கத்துறவங்க இல்லை பிரிவாங்க, எல்லாம் ஒரு அழகா ஒரு 3 பாயிண்ட் அதுலயே ஒரு அழகா பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனா சம்காரை பத்தி எந்த விதமான பாயிண்ட் கிடையாது. முழுக்க இதை தேவனுடைய பிரசனத்திலிருந்து பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் இதை இப்படியாக விளக்க முடியும் நான் நம்புகிறேன். அப்போ நீங்க கவனித்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு கேள்வி என்னன்னு சொன்னால், எப்படி அந்த 600 பேரை ஜெயித்திருப்பான் ஒரு மனிதன்? சொல்லலாம், சிம்சோன் வந்து என்ன பண்ணாரு, ஜெயிச்சாரு, 1000 பேரை ஜெயிச்சாரு. ஒரு டாங்கிஸ் கழுதையினுடைய தாடை எலும்பை வச்சு என்ன பண்ணாரு, 1000 பேர் ஜெயிச்சாரு. சிம்சோன் வேற, சம்கார் வேற. சிம்சோன் பொறப்பே வேற, சம்காருடைய பொறப்புலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சாதாரண விவசாயி மட்டும்தான் தெரியும். 600 பேர் எப்படி? அப்பதான் நீங்க கவனித்து பார்க்க வேண்டும். இவன் தனி மனிதனாக காணப்படுகிறான். பெரும்பாதைகள் பாழாய் கிடந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தேசத்துக்கு விரோதமாக அவர்கள் வந்து போரை தொடுத்துக் கொள்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்த விரும்புகிறார்கள் சொன்னால் அவர் பெரும்பாதைகள் மூலமா வருவாங்க. ஆனா பெரும்பாதைகள் பாழாய் கிடந்தது. அப்ப பெரும்பாதைகள் வர முடியாது. அப்போ இவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த பெலிஸ்தர்கள் ஆங்காங்கே 50 பேராக 100 பேராக அவர்கள் கூட்ட வாய்ப்பு இருக்கும். அப்போ இவர் தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய தாற்றுக்கோளை எடுத்துக்கொண்டு ஒரே சமயத்துல 600 பேரை காலி பண்ணிருக்கவும் முடியாது. பண்ணிதான் முடியும். ஆனால் ஒரு மனித இயல்பில் நீங்க யோசித்து பார்த்தினால், அவன் கொஞ்சமாக அவன் சோர்ந்து போகாமல் அவன் தேவனுக்கு என்று கார்த்தி செய்கிறான். அதான் 3வது பகுதி. என்னன்னாக்கா, do what you can. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இவன் பெலிஸ்தர் முழுவதுமாக உலகத்தில் இல்லாதபடி அழித்து போடல, 600 பேர் அழிச்சு போடுறான். அதன் மூலம் வசனம் சொல்லுது, 3:31 சொல்லுது. இதன் மூலம் என்ன பண்றானாக்கா, அவன் ஒரு தாற்றுக்குழால் முறியடித்தான், அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். இதுக்கு முன்பதாக யெகூத் ஒத்னியேலுடைய வாழ்க்கையில பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமான வெற்றி. இவனுக்கு அடுத்து வருகிற தெபோரா பாராக்குடைய வாழ்க்கையில பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமான வெற்றி. சிம்சோனுடைய வாழ்க்கையில பிரம்மாண்டமான வெற்றி. கிதியோனுடைய வாழ்க்கையில பிரம்மாண்டமான வெற்றி. 300 பேரு மணல் தனையாக வெட்டுக்கலையில போல இருந்த மீதியானை ஜெயித்தாங்க. ஆனா இவன் அவ்வளவு பேர்லாம் ஜெயிக்கல, வெறும் 600 பேர் தான் ஜெயிக்கிறான். ஆனா வேதாகமத்திலே இவனை கர்த்தர் இவன் பேர் அற்று போகாதபடிக்கு நிலைக்க செய்திருக்கிறார். ஏன்? அவன் தன்னால் இயன்றதை செய்தான். நம்மளால முடிஞ்சதை செய்யணும். முடியாத எடுத்து அது போட்டு செய்யறது வேற ஸ்டைல். ஆனா முடிஞ்சதை செய்யுங்க. ஆண்டவர் எல்லா மகனுக்கும், எல்லா ஆண் மக்களுக்கும், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், எல்லா குடும்பத்திலும், எல்லா புருஷனுக்கும், எல்லா தகப்பனுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் தாற்றுக்கோள்களை கொடுத்திருக்கிறார். நீங்க உண்மையாவே கிறிஸ்தவரா இருக்கணும், உண்மையா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னால் அதை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். எங்க இருக்கிறீங்களோ அங்கேயா இருங்க. யூ மஸ்ட் ஸ்டார்ட் வேர் யூ ஆர். என்ன இருக்குதோ அதை உபயோகப்படுத்துங்க. யூ மஸ்ட் யூஸ் வாட் யூ ஹேவ். 3வதாக யூ மஸ்ட் டூ வாட் யூ கேன். உங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு போயிடுங்க. எப்படி செஞ்சாரு சம்கார்? எப்படி செஞ்சாரு? என்ன சீக்ரெட்? வாசித்து பார்க்கும்போது அவன் இஸ்ரவேலை ரட்சிக்கிறான். பெரிய வார்த்தை, ரட்சிப்புன்ற வார்த்தை.
அவன் இஸ்ரவேலை ரட்சிக்கிறான் வசனம் சொல்லுகிறது. அப்ப நீங்க கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் இதை குறித்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்னாக்கா கொஞ்சம் முதல் நியாயாதிபதியுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10. Judges chapter 3 verse 9 and 10. நியாயாதிபதி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியாகிய கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழுப்பப்பட்டார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூஷான் ரிதாயிமில் பலம் கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. போதும். 10ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் கர்த்தருடைய அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். யெகூதாவுடைய வாழ்க்கையிலே அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்ததினால் அவன் அதை செய்தான். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருந்ததினால், இப்படியாக நியாயாதிபதிகள் முழுக்க தெபோராள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபடினால், அப்போ சம்காருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்ததுனாலதான் அவன் 6 பேர் ஜெயிச்சான். தேவன் விரும்புகிற மனிதனாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். நீங்க உங்களால் முடிந்ததை செய்யலாம், உங்கள்கிட்ட இருக்கிறத செய்யலாம், உங்களுக்கு இருக்கிற முக்கியமான காரியங்கள் நீங்க செய்யலாம், உங்களுக்கு உடனே செய்யலாம், நல்லதுதான். ஆனா இதையெல்லாம் எப்படி செய்யணும்னாக்கா கர்த்தர் முக்கியம். இது 3 காட்டில் மிக முக்கியமான ஒன்றுதான் கடைசி பகுதி. பரிசுத்த ஆவியின் நிறைவினால் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இவர்களை ஆட்கொள்ளுகிறார், அவர்களை எம்பவர் பண்றாரு, பலப்படுத்துகிறார், ஊக்குவிக்கிறார், என்கரேஜ் பண்றாரு, உற்சாகப்படுத்துகிறார், அவருடைய ஆவிகள் எழும்ப செய்கிறார். அப்போ நானும் நீங்களும் ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமான, அதிநெருக்கமான, இணக்கமான, இன்டிமேட், டைனமிக், வல்லமையான, இணக்கமான, நெருக்கமான ஒரு உறவை நான் வைத்துக் கொள்ள வேண்டும். இது எப்படி நடக்கும்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. பரிசுத்த ஆவியானவர் சிந்தனை நிரப்ப வேண்டும், என் தீர்மானம் நிரப்ப வேண்டும், என்னுடைய உணர்வுகள் நிரப்ப வேண்டும், என் பார்வையை நிரப்ப வேண்டும், என்னுடைய நடக்கை நிரப்ப வேண்டும், என் வாழ்க்கையை நிரப்ப வேண்டும். என்னை முழுவதுமாக எனக்கு அவர் எஜமானனாக, என்னை அவர் கண்ட்ரோல் பண்ணுகிறவராக, எனக்கு அவர் ஆலோசகராக காணப்பட வேண்டும். வெறும் 600 பெலிஸ்தர்களுக்கு எதிராக நின்ற இந்த சம்கார் இஸ்ரவேலை ரட்சித்தான். எப்படி என்று சொன்னால், இவனுக்கு இருந்த ஆவிக்குரிய தாற்றுக்கோலை இவன் எடுத்துக் கொள்கிறான். இவனுக்கு இருந்த தெய்வீக கம்யூனிகேஷன் விஷன் இவனுக்கு காணப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே இவன் பலப்படுத்தப்படுகிறான். இன்னும் தெளிவா சொன்னா, இவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனா இருக்கிறான். இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுங்க. அவருடைய வல்லமைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்க போக சொல்றாரு அங்க போயிடணுங்க. பரிசுத்த எதை செய்யணும் சொல்ல அதை செய்யணுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதிரி கத்திலாம் பேச மாட்டாருங்க. அவர் விஸ்பர் பண்ணுவார். அவர் மெதுவா தான் சொல்லுவாரு. அதை நீங்க கேட்கணும்னாக்கா, யாராவது ஒருத்தர் மெதுவா பேசினாங்கன்னா நீங்க கேட்கணும், என்ன பண்ணுவீங்க? அவர்கிட்ட இன்னும் காதை கிட்ட எடுத்துட்டு போவீங்க. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால், அவரோடு கூட நெருக்கமா இல்லை என்று சொன்னால் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், பரிசுத்த ஆவியுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளா இருக்க வேண்டும். அவரோடு கூட ஒரு நெருக்கமான உறவு இருக்க வேண்டும். நெருக்கமான உறவு இல்லாவிடில் பரிசுத்தாவுடைய சத்தத்தை கேட்க முடியாது. பரிசுத்தாவுடைய சத்தத்தை கேட்கலனாக்கா தரிசனம் கிடையாது. தரிசனம் இல்லைனாக்கா தாற்றுக்கோள் இருந்தாலும் தாற்றுக்கோள் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சம்காருக்கு முன்பதாக எத்தனையோ தேவ மனிதர்கள் இருந்தாங்க, எத்தனையோ போராளிகள் இருந்தாங்க, எத்தனையோ ஜனங்களுக்கு பாதுகாக்கிறவர்கள் இருந்தாங்க, எத்தனையோ போர் சேவகர்கள் இருந்தாங்க. ஆனால் யாரும் தாற்றுக்கோளை வைத்து யாருமே எந்த காரியத்தை செய்யல. இந்த மனிதன் இவன் மட்டும்தான் செய்யறான். இவனுக்கு முன்பதாக யாரும் தாற்றுக்கோளை வச்சு ஒன்றும் செய்யல, இவனுக்கு பின்பதாக யாரும் இந்த தாற்றுக்கோளை வைத்து எதுவும் செய்யவே இல்லை. இவன் தனி மனிதனாக தேவனுடைய பலத்தினாலே அவன் செய்கிறான் இருக்கிறான். தேவனுடைய பரிசுத்தாவியை நிரப்பும் பொழுது எப்படி நிரப்பணும்? ஞாயிற்றுக்கிழமை காலைல 2 மணி நேரம் இல்லங்க, 24 மணி நேரமும் 7 நாட்களும் கர்த்தரை நிரப்பி கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவர் எனக்கு புதிய எண்ணங்களை தருகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் என்னோட டைரக்டா பேசுவாரு, என்னோட கூட நேரடியாக
பேச வல்லவராகிறாரு. எப்படி பேசுவாரு? நான் அவர் கிட்ட இருக்கணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், Philippians chapter 2 verse 13, பிலிப்பியர் புத்தகம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமாவது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறாயிருக்கிறார். நான் சொன்னல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சித்தத்தை ஆட்கொள்ள வேண்டும், உங்களுடைய விருப்பத்தை ஆட்கொள்ள வேண்டும், உங்கள் செயல்களை ஆட்கொள்ள வேண்டும், உங்களை ஆட்கொள்ள வேண்டும். எப்படி நடக்குது? தேவன் தான் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தை, அவருடைய செய்கையை உங்களுக்குள்ளாய் உண்டாக்குறாரு. அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய செய்கையை அல்லது கிரியையை உங்களுக்குள்ளாக அவர் உண்டாக்கலனாக்கா அது தேவனுடைய கிரியை கிடையாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? தேவ சித்தத்தை தேவ ஞானம் இல்லாமல் செய்து முடிக்க முடியாது. தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? தேவ சித்தத்தை தேவ பலன் இல்லாமல் செய்து முடிக்க முடியாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? தேவ சித்தத்தை தேவனுடைய வார்த்தையில் அறிந்து கொள்ள முடியும். நானும் நீங்களும் ஜெபம் பண்றோம், நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்றோம், அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்றோம், நிறைய நேரம் ஜெபம் பண்றோம், நல்லதுதான், தவறு இல்லை. ஆனால் நான் ஜெபம் பண்றது ஆண்டவருடைய சத்தத்துக்கு கேட்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஜெபம் பண்றது ஆண்டவருக்கு பார்வைக்கு முன்பாக உகந்த ஜெபமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானால் நிரம்பின ஜெபம் எனக்குள்ளாய் காணப்படும். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? என் விருப்பத்தை, என் சித்தத்தை, என்னுடைய விருப்பத்தை சித்தத்தை செய்கைய தேவன் அவர் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? அதை நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட சொல்லும்பொழுது ஆண்டவருக்கு தெரியும் அது அவருடைய சித்தம், அது அவருடைய செய்கை, அது அவருடைய விருப்பம் என்று தெரியும். அதனால அவருக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கிறது ஈஸியா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், ஜெபம், பதிலளிக்கப்பட்ட ஜெபம், ஆன்சர்டு பிரேயருக்கான சீக்ரெட் என்ன? தேவன், பரிசுத்த தேவன், வல்லமையுள்ள தேவன் உங்கள் ஜெபத்திற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு ஜெபம் பண்ண வேண்டும். ஏன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஜெபம் பண்ணணும்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அவர் என்ன பண்ணாருனாக்கா அவருடைய சத்தியத்தில் அவங்க நடத்துவாரு, அவருடைய சித்தத்தில் உங்களை நடத்துவாரு, அவருடைய விருப்பத்தை உங்களுக்கு போதிப்பாரு, அவருடைய செய்கையை உங்களுக்கு சொல்லி தருவாரு. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய சித்தத்துக்கு சித்தமா அவருடைய சித்தமான காரியத்தை நீங்க பிதாவாகிய தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் பண்ணுவீங்க. அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொன்னார்ல விருப்பம், நீங்க அவர்கிட்ட தெரியப்படுத்துவீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார்ல செய்கை, நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு அதை ஆண்டவரே செய்ய பலப்படுத்துங்க கேட்கும் போது ஆண்டவருக்கு தெரியும் இது என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம். அதனால என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தின்படி என் மகனை வழி நடத்துவாரு. அப்போ அவர் நடத்தின அவர் சரியா தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை வழி நடத்துவார். எப்படி வழி நடத்துவார்னாக்கா பிதாவிடத்தை தான் வழி நடத்துவாரு. அவன் ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட தான் வருவான். அப்போ நான் இவன் ஜெபத்தை கேட்க வேண்டும். பரலோகத்துல இவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் அது பூலோகத்துல இவனுக்கு நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தனக்கு உரிய காரியங்களை செய்வார். அப்பதான் நம்மளுக்கு தெரியும் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புக்குறவர்களுக்கு செய்கிற ஆயத்தம் பண்ணத்தை கண்கள் காணாது, காதுகள் கேட்காது, இருதயத்தில் தோன்றவும் செய்யாது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கோ தேவன் தமது ஆவியினாலே அதை வெளிப்படுத்தினார். நமக்கு அது தெரியும். ஏன்? அந்த சித்தம், அந்த விருப்பம், அந்த செய்கை பரிசுத்த ஆவி எனக்கு தந்தது. தேவனுடைய ஆழங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 12ஆம் வசனத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு. தேவன் உங்களுக்கு புதிய ஐடியா தரணும் விருப்பப்படுறார், புதிய துவக்கங்களை தரணும் விருப்பப்படுறார், புதிய வாழ்க்கை முறைகளை தரணும் விருப்பப்படுறார், புதிய தரிசனங்களை தர விருப்பப்படுகிறார். எல்லாத்துக்கும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரணம், பரிசுத்த ஆவியானவர்களை விட்டு கொடுக்க முடியுமா? பரிசுத்தனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய முடியுமா? பரிசுத்தனுடைய சத்தத்திற்கு சரிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் விட்டு கொடுக்க முடியுமா? அதை செய்வேன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் எனக்காக, நான் என்னால் ஜெபம் பண்ண தெரியலன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண முக்கிட்டு இருக்கும்போது அவர் எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட அவர் எனக்காக அவர் வேண்டுதல் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் விரும்பும் மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்டார்ட் வேர் யூ ஆர். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க தவங்க. அது இல்ல, இது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல, இப்படிதான் செய்வேன், அப்படிதான் செய்வேன், அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாதுங்க. இரண்டாவதாக, தேவன் விரும்பும் மனிதனாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஐயோ முடியாது, இதெல்லாம் ட்ரை பண்ண, அப்படிலாம் பண்ணாதுங்க. என்ன முடியுமோ செய்யுங்க. தேவன் விரும்பும் மனிதனாக இருக்க உங்ககிட்ட என்ன கர்த்தர் கொடுத்து, ஒரு கோலா இருக்கலாம், ஒரு கல்லா இருக்கலாம், ஒரு கவனா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அதை உபயோகப்படுத்துங்க. வெறும் மனிதன் மட்டும் தனக்கு இருந்த ஒரே ஒரு காரியத்தை உபயோகப்படுத்தல,
பிதாவாகிய தேவனும் தனக்கு இருந்த ஒரே ஒரு காரியத்தை உபயோகப்படுத்துகிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தை ரட்சிக்க அநேக வழிகள் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் ஒரு வழியை உபயோகிக்கிறார். என்ன வழி? இயேசு கிறிஸ்து என்கிற வழி, ரட்சிப்புக்கான வழி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்போ ஆண்டவர் இந்த மனித குலத்திற்கு ரட்சிப்பு தர தன்னிடத்துல இருந்த பிரத்யேகமான ஒன்று, தன்னிடத்துல இருந்த, நான் சொல்றாரு சங்கீத தாவீது சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, தாவீது சாலமோன் சொல்லுவாங்க, அவருடைய மடி நான் செல்ல பிள்ளையா உட்கார்ந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமானதை கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். நம்முடைய தாற்றுக்கோள் என்ன என்று நல்லா கவனித்தாக்கா, நம்முடைய வாழ்க்கையில நீங்க அப்பப்போ அதை உபயோகப்படுத்திருப்பீங்க. கர்த்தருக்காக அதை உபயோகப்படுத்துங்க. கர்த்தருடைய பரிசுத்தத்தால் நிறைந்ததை உபயோகப்படுத்துங்க. கர்த்தருடைய பரிசுத்தாவியால் நிறைந்து உபயோகப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மூடுவோம். ஆண்டவர் சும்மா அவங்களை அழைக்கலங்க. ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து தான் இன்று உயிரோடு இருக்கிறார். இவர் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லா குடும்பங்களுக்கும், எல்லா குடும்ப தலைவர்களுக்கும், புருஷர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் அவர் தலையாக, அவர் முன்மாதிரியாக காணப்படுறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் விசாரணை செய்கிற புத்தி சொல்ல நீங்கள் மதித்து அவருடைய கிரியை நிமித்தம் அவர்களுக்கு மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளுங்க என்று சொல்லி உங்களை வேண்டிக் கொள்வோம். மேலும் சகோதரரே, உங்களுக்கு போதிக்கிறது என்னது என்று சொல்லி பாருங்க. ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க, திடனற்றவர்களை தேற்றுங்க, பலவீனர்களை தாங்குங்க, எல்லா இடத்திலும் நீடிய சாந்தமா இருங்க. நீங்கள் தேவன் விரும்பும் மனிதனாக இருப்பீங்க. ஒருவனும் மற்றவன் மேல் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்களுக்குள்ள மற்றவர்களாக எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்க. ஒருவனும் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆவியை அவிச்சு போடாதுங்க. தீர்க்கதரிசனத்தை அற்பமா எண்ணாதுங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. கடைசியா சொல்றாரு, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஷம்காரை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவன்கிட்ட என்ன இருந்துச்சோ, அவன் எப்படி இருந்தானோ, அவன் எப்படியா எதை செய்ய நினைத்தானோ, பரிசுத்தாவின் நிறைவினால் அதை செய்யும் பொழுது 600 பேரை அவன் பெலிஸ்தரை அவன் வீழ்த்தி இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ரட்சிப்பை சம்காரம் மூலமாய் கட்டளையிட்டார். உங்கள் குடும்பங்களை ரட்சிப்பு உங்கள் மூலமாய் கட்டளை விரும்புகிறார். உங்கள் தேசத்துக்கு ரட்சிப்பு உங்கள் மூலமாய் கட்டளையிடுகிறார். எப்படி? நீங்கள் அவராலே பெற்ற ரட்சிப்பு என்னது என்று அறிந்து கொள்ளுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க ஆரம்பிங்க. எது இல்லை, எதை பத்தியும் கவலைப்படாதுங்க. போதும் என்று நினைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று நினைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் மீது எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாரு. உங்ககிட்ட என்ன இருக்கு அதை தேவனுக்கு என்று உபயோகப்படுத்துங்க. தேவனுடைய பரிசுத்தப்படுத்தி உபயோகப்படுத்துங்க. உங்களால் எதை செய்ய முடியுமோ பரிசுத்த ஆவியான பலத்தினாலே அதை செய்து முடிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காக நன்றி சொல்லுது. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, தேவன் விரும்பும் மனிதனாக நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட பேசுகாண்டி சுத்தம். இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு புருஷர்களுக்காக, கணவன்மார்களுக்காக, தகப்பன்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே, அவர்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை உணர்ந்தவர்களாக, தேவன் அவர்களுக்கு கொடுத்த தாற்றுக்கோளை உணர்ந்தவர்களாக, தேவன் அவர்கள் மேல் வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய தரிசனத்தையும் அதை தரிசனத்தை தங்கள் பிள்ளைகளோடு, மனைவியோடு அதை பகிர்ந்து கொண்டு தேவனுடைய தரிசனம், தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே கட்டப்படத்தக்கதாக அவளை வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகல துதிக்கு நமக்கு ஒரு செலுத்துறோம் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யமும், ஐக்கியமும், சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் விசேஷமாக எல்லா பரிசுத்தவான்களும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, நாளை தினத்துல அதிகாலை 5:15 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை இருக்கும் ஃபேஸ்புக்கில். அதே ஆராதனை யூடியூப்ல 7 மணிக்கு, காலை 7 மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். அதனால காலை வாக்குத்தத்த ஆராதனையில நீங்கள் பங்கு பெறுங்கள், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட்.